இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? இந்த எசேக்கியாவை போல, அவனுடைய ஜனங்களைப் போல அவமானப்படுத்தப்படுகிற இடத்துல இருக்கிறீங்களா? மௌனமா இருங்கள், அமைதியா இருங்க, கர்த்தருடைய நோக்கத்தை பாருங்கள். அமைதியா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா எசேக்கியாவுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். எசேக்கியா, பயப்படாத, மௌனமா இருக்கிறியா? இப்போ நீ அவமானப்படுத்தப்படும் போது மௌனமா இருக்கிறியா? சனகரிப்பை பார்த்து பயப்படாத, அவன் வீழ்த்தப்படுவான். அல்லேலூயா. உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் வீழ்த்தப்படுவார்கள். உங்களை அவமானப்படுத்துகிற சத்துருக்கள் வீழ்த்தப்படுவார்கள். உங்களுடைய மௌனத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். அவர் சொன்னபடியே செய்தார். ஒரே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பிச்சாரு. 1,80,000 காலாட்கள் ஒரே இரவுல சாகடிச்சான். ஒரே ஒரு தூதன். எந்த படைபலத்தினாலும் திமிரா பேசினாலும் சனகரிப்பு, அவனுடைய திமிர தேவன் அடக்கினார். மனம் மடிந்து போய் சனகரிப்பு அவனுடைய தேசத்துக்கு திரும்பி போனான். தன்னுடைய தேவர்களின் ஆலயத்துல தொழுகும்படி போறான் பாருங்க. அந்த தெய்வத்தை வணங்கி கையெடுத்து கும்பிட்டு குனிறான். அவனுடைய சொந்த மகனே பட்டயத்தால சனகரிப்பை வெட்டி கொன்று போட்டான். தேவன் செய்தார். பாருங்க, அவமானம் எசேக்கியாவை சூழ்ந்தது. தொடர்ந்து முன்னேற முடியாதபடி அவனை அப்படியே சூழ்ந்து கொண்டது. ஆனா கர்த்தர் விடுவித்தார். அவமானம் என்பது கர்த்தருடைய நாமத்தை நீங்க சொல்லாதபடி உங்களை தடைபடுத்தும். முடிவை கவனிச்சு பாருங்க அருமையானவர்களே. கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிவிக்கும் போது நிச்சயமாய் பிசாசு அவமானம் என்னும் ஆயுதத்தை கொண்டு வந்து நம்ம வீழ்த்த பார்ப்பான். ஆனால் கர்த்தர் அவருடைய பலத்தினாலே நமக்குள் வல்லமையாய் கிரியை செய்து நம்ம எல்லா அவமானத்துக்கும் நீங்களாக்கி நம்மை விடுதலையாக்குவார். அவமானம் வந்துருச்சு, ஐயோ இனிமேல் எப்படி ஊழியம் செய்யறது, இனிமேல் எப்படி குடும்பத்தை நடத்துறது, இனிமேல் எப்படி தலை நிமிர்ந்து போறது, இனிமேல் எப்படி செய்து நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் அவமானம் வந்தா விழுந்துருவாங்கப்பா, ஆனா நீ அவமானப்படும் போது அது உனக்கு சாட்சியாக மாறும். எவ்வளவு அவமானப்படுறியோ அவ்வளவு நீ சாட்சியா மாறுவ. அப்போஸ்தலர்கள் அப்படி மாறினாங்க. ஆகவேதான் அவமானத்தை சந்தோஷமா நினைச்சாங்க. அதற்குத்தான் தேவன் நமக்குள் அவருடைய வல்லமையை தரு